இந்திய விரோத சக்திகளுடன் உறவு வைத்துள்ள மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி ஒரு ஆன்டி இந்தியன் என்றும், இவர் இந்தியர்களுக்கு எதிராக வேலை செய்து வருவதாக பாஜக மூத்த தலைவர் ராஜா கொந்தளித்துள்ளார். நீங்க நல்ல வேளையா ராகுல் காந்திங்கிற ஒரு ஆன்டி இந்தியனை, இந்த நாட்டுக்கு விரோதமா பேசுற ஒரு நபரை பத்தி கேட்டுட்டீங்க. ஐ தேங்க்யூ ஃபார் இட். என்ன ஒரு எதிர்க்கட்சி தலைவர்! இவருக்கு எப்படி தலைக்கு ஏறி இருக்குன்னா, மாண்புமிகு பிரதமர் சொன்னதுதான். ஒரு மாணவன் நான் 99 வாங்கிட்டேன் 99 வாங்கிட்டேன் 99 வாங்கிட்டேன்னு ரொம்ப குதூகலமாக ஓடின்னு இருக்கார். அப்போ தான் டீச்சர் வந்து, அப்பா நீ வாங்கின 99 100க்கு 99 இல்லை கண்ணு, 543க்கு 99ன்னு சொல்ல வேண்டியதாக போச்சுன்னு. ஆகவே ராகுல் காந்தி அமெரிக்காவில் போய் யாரோட அவர் வாஸ் வைனிங் அண்ட் டைனிங் வித் ஹூம், யாரோட அளவலாவி கொண்டு இருக்கார்? இலாஸ் உமர், அமெரிக்கன் செனட்டர். அவர் பாகிஸ்தானோட செலவில், ஸ்பான்சர்ஷிப்பில் பாகிஸ்தானுக்கு வந்து இந்தியாவுக்கு எதிராக பேசியவர். அதோடு மட்டுமல்ல, அந்த இலாஸ் உமர் அமெரிக்க செனட்டில் மாண்புமிகு பிரதமர் மோடி அவர்கள் பேசினதை பாய்காட் பண்ணவங்க. இன்னைக்கு ரிப்பப்ளிக் பார்ட்டியினுடைய கேண்டிடேட்டாக இருக்கிற முன்னாள் ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் என்ன சொல்றார்? இந்த அம்மாவை சோமாலியாக்கே திருப்பி அனுப்புறது நல்லதுங்கிறார். ஏன்னா இப்போ அங்கே வந்து ஜனநாயக கட்சிக்கு வேட்பாளராக இருக்கிறவர் இந்திய வம்சாவளியினர். நம்ம மன்னார்குடி பக்கத்தில் இருக்க பையா நாடு தான் அவங்க ஊர். அந்த மாதிரியாக இந்த அம்மா சோமாலியாலேருந்து வந்த இந்திய விரோத சக்திகள், இந்த நாட்டுக்கு எதிரான சக்திகளோட ஹாப்னாபிங் வித் தம். இது எந்த விதத்தில் எதிர்கட்சி தலைவரோட லட்சணம்? அதனால அப்படிப்பட்ட நபரை பற்றி இங்கே ரெஃபரே பண்ணாதீங்கிறேன் நான். ஐ வில் நாட் ஆன்சர். ஏன்னா இஸ் ஒர்க்கிங் எகெயின்ஸ்ட் இந்தியாங்கிறது மட்டும் இல்லை. எனக்கு என்ன தோணுதுன்னா, இவர் ஒரு முகமது யூனுஸ் ஆகணும்னு நினைக்கிறாரோ? முகமது யூனுஸ் யாரு? பங்களாதேஷினுடைய அரசியல் பின்னணியே இல்லாமல் பல வெளிநாட்டு சக்திகள் தூக்கி உட்காத்தி வச்சிருக்கிற ஒரு பப்பெட். அந்த மாதிரி ஆகிற எண்ணம் இருக்கிற ஒரு ராகுல் காந்தியை பற்றி நாம் ஏன் பேசணும்? இந்த நாட்டுக்கு பிறகு அமெரிக்காவில் இருக்கின்ற இந்திய வம்சாவளியினர் எல்லாருமே இவர் ஏன் இப்படி பேசுகிறார், என்ன நினச்சி பேசுகிறாருன்னு தெரியலேன்னு. ஆகவே நீங்கள் அவரை பற்றி இங்கே கேட்டால் நான் என்ன சொல்ல முடியும்? அப்படி தான் பேசுவார் அவர். செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் நியூஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.